கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 days ஆகிருக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அண்ட் ஐ திங்க் சாட்டர்டே நினைக்கிறேன். ஸோ 4 to 5 days ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு. தெரியும் நான் வந்து வீடியோ போடாமல் இருக்குது அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனல் கண்டென்ட் ஒன்று வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு பர்சனை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அது எப்போ நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த வீடியோ நான் போடும்போது அது வந்து இன்ஸ்பிரேஷன் ஒரு வீடியோவாக இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனோட வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் 4 days கேப். என்ன ஆச்சு கௌதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த இன்ஸ்பிரேஷன் பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பட் அந்த இன்ஸ்பிரேஷன் பர்சனுடைய ஜேர்னி அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து பேசிடுறேன். June 22, 1995 ஓகேங்களா. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி வந்து ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அடுத்த 4 நாளில் அவங்க அம்மா தவறிடுறாங்க. அவங்க அம்மா தவறின அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் மனவேதனையில், ஒரு பக்கம் அம்மா இறந்துட்டாங்க, தன்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மனவேதனையில் குழந்தைய கூட பார்க்காம எங்கேயோ ஒரு இடத்துக்கு கண் காணாமல் போயிடுறாரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்குது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் குழந்தையோட அம்மா இருக்காங்களே, அவங்களோட அம்மாவும் அந்த பர்டிகுலர் அம்மாவுடைய தம்பி, அதாவது அந்த குழந்தைக்கு மாமா. ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேர் வந்து அவங்களோட லைஃப்பையே தியாகம் பண்ணி இந்த குழந்தைய நம்ம எப்படின்னா வளர்த்துடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க இருந்தது வந்து ஒரு வாடகை வீடு. ஓகேங்களா. மாதத்துக்கு ஒரு அப்போலாம் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வாடகை இருக்கும். பட் அதுவே வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க அப்போ இருந்துட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் நேரத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்களுடைய ஃபேமிலிக்கே தூணாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா தான். அவங்களே தவறிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஃபேமிலிக்கான ஒரு இன்கம் ஏர்னிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஸ்டாப். ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த குழந்தையோட அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், அவங்களோட சேர்த்து 6 பேர். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அண்ணா தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் 5 பேர் இருக்காங்க. அதாவது அந்த குழந்தைக்கு 3 மாமா 2 சித்தி. ஓகேங்களா. ஸோ இவங்க 5 பேரும் அப்புறம் அந்த குழந்தையோட அம்மாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான். யாராவது இவங்ககிட்ட வந்து இந்த குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, இந்த குழந்தையோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாட்டி அந்த குழந்தைய தான் பெத்த பிள்ளையாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் 6 பேருக்கு அம்மாவாக இருந்திருந்தாலும் அந்த குழந்தைய மட்டும் என்றைக்குமே ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பர்டிகுலர் பர்சன். ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தாய்ப்பால் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் பிறந்தோடனே அம்மா இறந்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இல்லாதே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பால் பவுடர் இதெல்லாம் தான் அப்பப்போ கொடுத்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ ஒரு டாக்டரை பார்த்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணுன்ட்டு வளர்த்துட்டே வராங்க. ரொம்ப செட்டில்டு ஃபேமிலிலாம் கிடையாது. 5 ரூபா 10 ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உட்வர்ட்ஸு கிரேப் வாட்டர் இதெல்லாம் குழந்தைக்கு அப்போலாம் கொடுத்துட்டு பார்க்குறீங்களா, அதே மாதிரி அந்த குழந்தைக்குமே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்குமே காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அந்த ஒரு உட்வர்ட்ஸ் வாங்கிறதுக்கு அவங்க ஒரு 4 நாளோ இல்லைனா 5 நாளோ வந்து ஒரு வேலையோ 2 வேலையோ சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த உட்வர்ட்ஸே வாங்க முடியும் அப்போவே. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வறுமையில் இருந்த ஒரு ஃபேமிலி. ஸோ வளர்ந்துட்டே வராங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் வருது. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருக்கு. எல்கேஜிக்கு முன்னாடி ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது அப்போது அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் கேம்ப்லாம் டீச்சர்ஸ் வந்து எல்லா தெருக்கும் அனுப்புவாங்க. அனுப்பி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து அனுப்புங்க, ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்குன்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. இப்போமே சில ஊர்கள்லாம் அந்த நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீச்சர், ஒருத்தர் பேர் மகாலட்சுமி, இன்னொருத்தர் பேர் ரீனா. ஸோ இவங்க 2 டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. பட் இங்கே தான் பயங்கர வறுமையில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் டார்கெட் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பக்கம் வறுமை இருக்குது. ஸோ 2த்தையுமே பிரிட்ஜ் பண்ணுற கேப்பாக அந்த குழந்தையோட எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடு. ஸோ அந்த குழந்தை படிக்கிறான், நல்லாவே படிக்கிறான், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஸ்கூலில் ட்ராமாவில் டான்ஸில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறான், ஸ்பீச் காம்படிஷன் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறான்.
நான் சொல்கிறது எல்லாமே எல்கேஜிலேருந்தே, ஓகேங்களா. ஸோ எல்கேஜிலேருந்தே வளர்ந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வர அந்த பையன். ஸோ அந்த டைமில் ரீனா அப்படிங்கிற மேம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டாங்க என்ன மேம். அவங்க வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்கூலில் இருக்கான், அவனுக்கு இன்னும் நம்ம லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கூலில் அவங்க சேர்ந்தாங்களோ அதே ஸ்கூல்லையே இந்த பையனையுமே சேர்க்குறாங்க. ஸோ 5th வேறு ஸ்கூலில் படிக்கிறான் இந்த பர்டிகுலர் பையன். ஸோ அடுத்து வளர்ந்துட்டே வரான். 9th வரும்போது திருப்பி அவன் ஃபுல் ஸ்டாப். என்னென்னா இவன் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து 10th நடத்துறதுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டில் கிடைக்கல. ஸோ அதனால் அந்த ஸ்கூலில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த பேட்ச் அப்படியே தூக்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அங்கே 9th ஸ்ட்ரகிள் ஆக ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் போகுது, பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் வருது. 10th இவன் பாஸ் ஆனாலே போதும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அவன் பாஸ் ஆகுதே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவன் பாஸே ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவன் பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரி பீப்புளும் இவனை சுற்றி இருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக போகுது. அந்த டைமில் அந்த ஸ்கூலோடைய ஹெச்எம், அந்த ஸ்கூலோடைய ஃபவுண்டர் ஒரு மேடம் இருக்காங்க, விஜயராணி மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த பர்டிகுலர் பையன் படிக்க ஆரம்பித்தான்னா சூப்பராக படிப்பான், படிக்க மாட்டேங்கிறான், அதுதான் விஷயம். இன்கேஸ் இவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பயுமே அந்த பையனோட அம்மா, அதாவது அம்மாவோட அம்மா தானே இவங்க அம்மான்னு சொல்லி வளர்க்குறாங்க, அவங்கக்கிட்ட நம்பிக்கை கொடுக்குறாங்க. பட் ஆனால் அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியுங்க என் பையன் கண்டிப்பாக நல்லா படிப்பான், அவனுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது, அது என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கண்டிப்பாக அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ 10th எக்ஸாம் வருது. 10th வந்து இந்த சோஷியல் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கிளாஸ் வரும்போது கிளாஸ்லேயே தூங்கிடுவான். அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் சார் போகும்போது தட்டி விட்டுட்டு தம்பி எழுந்துக்கும் கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்த ஒரு பையன். ஸோ அதுக்கப்புறம் 10th முடியுது. 10th முடிச்சுட்டு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th அந்த டைமில் என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் காமர்ஸ் குரூப் எடுத்துக்கோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு 10th பாஸ் பண்ணுறதுக்கே மிகப்பெரிய கஷ்டம். அட்லாஸ்ட் அவன் 10th பாஸ் பண்ணுறான். அவன் 10th பாஸ் பண்ணும்போது அவனுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, 100க்கு 36, ஓகேங்களா. ஜஸ்ட்டு பாஸ், பார்டரில் பாஸ் பண்ணி 10th வந்து கிளியர் பண்ணுறான். அதுக்கப்புறம் 11th 12th அங்கே சசிகலா அப்படிங்கிற ஒரு மேம் தமிழ் டீச்சர், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவனை வந்து படிக்க வைக்கிறேன், நான் எப்படின்னா இவனை படிக்க வைப்பேன் அப்படிங்கிற குறிக்கோளோட படிக்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என் சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட். ஸோ இந்த தமிழ் சப்ஜெக்டில் டெய்லி ஹோம் டெஸ்ட் பண்ணு, டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுறதுலையோ ஹோம் டெஸ்ட் பண்ணு அப்படின்ற. ஹோம் டெஸ்ட் என்ன, நீ படித்ததை வீட்டில் எழுதி அம்மா கிட்ட சைன் வாங்கிடுவா போதும் அப்படின்றாங்க. இவன் அதையே நல்லா ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த கிளாஸ்லேயே தமிழில் மட்டும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறான் அந்த பர்டிகுலர் பையன். எல்லாருக்குமே ஷாக், என்னடா இது படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்த பையன் 10th ஜஸ்ட் பாஸ் ஆன பையன் இன்றைக்கி என்னன்னா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஷாக். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா தமிழ் டீச்சர்கிட்ட போய் கேட்குறான், மேம் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் கடமை முடியல, என் சிலபஸில் என் சப்ஜெக்ட் எப்படி நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீ வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், இதுக்கு நான் ஹோம் டெஸ்ட் பண்ணேன், அதுக்கும் நான் ஹோம் டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே ஹோம் டெஸ்ட் எழுதுறான். படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் 10th அப்படியே ஆப்போசிட்டாக 12th வரான். 10th ஜஸ்ட்டு பாஸ் ஆவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு 12th இவன் வந்து ஸ்கூல் டாப்பர் ஆகிடுவானோ, ஸ்கூல் டாப்பருக்கு அந்த மார்க் காம்பீட் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு வர வச்சான். 12th ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டும் வாங்கினான். 12th டாப் 2, அதாவது அந்த பர்டிகுலர் இயரில் செகண்ட் ரேங்க், 12th செகண்ட் ரேங்க் வந்து வாங்குறான் அந்த பையன். ஸோ வாங்கிட்டு ஏன் இவ்வளோ மார்க் வாங்கி என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம் என்னென்னா, என் வீட்டில் வறுமை, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு தான் படித்தேன், இல்லை காலேஜ் ஃபீஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், எனக்கு காலேஜ் போகிறதுக்கே இல்லாமல் போயிடுமோ எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ எனக்கு நியர்பை ஒரு காலேஜ் இருக்குது, இந்த காலேஜில் நான் 12th 80% மார்க் மேலே நான் வாங்கினேன்னா எனக்கு ஃப்ரீ சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜில் யாரெல்லாம் வந்துட்டு 80% மார்க் மேலே வாங்குறோம் அவங்களாம் ஃப்ரீ சீட், ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் 1000 2000 கட்டினா போதும் அப்படின்ட்டு இருக்குது. நான் அதை டார்கெட் பண்ணேன். அதுக்கு சசிகலா மேமுடைய அந்த ட்ரிக்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அவன் வந்து காலேஜுக்கு போகிறான். காலேஜில் போயிட்டு அந்த பர்டிகுலர் பையன்
படிச்சுட்டே இருக்கான். ஸோ அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு ஃப்ரீ சீட்டும் கிடச்சிருது, பயங்கரமாக படிக்கிறான், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆகிறான். ஸோ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆன அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளே இருந்த தாட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இந்த சிஏ ஃபஸ்ட்டு டே, அதாவது அந்த எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு டே, எக்ஸாமினேஷன் இல்லை அப்ளை பண்ண ஃபஸ்ட் டேவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பேங்க்கில் சர்வர் இஷ்யூ, இன்னொரு பக்கம் வந்து டிடி எடுக்கும்போது ஒரு இஷ்யூ, இதெல்லாம் தாண்டி தான் சிஏக்கே வந்து அப்ளை பண்ணோம். ஃபேமிலியாகவே போய்ட்டு சிஏக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அந்த டைமில் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீ பிரிஞ்சு அவ்வளோ தூரம் போகிற, அதாவது இவங்க இருக்கிற ஊர்லேருந்து அந்த ஊருக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 120-130 கிலோமீட்டர், நீ அங்கே தான் போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி சென்னை. ஓகேங்களா? ஸோ சென்னையில் நீ போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி படிக்கும்போது உன் லைஃப் ஓகே, நீ வந்து ஒரு ஷேப்பப் வந்துட்ட, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டாலும் தடவை நீ ஷேப்பப் வந்துட்டேன். பட் இருந்தாலும் நீ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க, பட் எனக்கு இனிமேல் நீ வந்திருக்கோம் அந்த மாதிரி தான். எப்போ நீ என்னை விட்டு போறியோ அடுத்த 1 இயர்க்குள்ளே எனக்கு என்ன ஆனாலும் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. இவன் வந்து நம்பிக்கை கொடுக்குறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கலாம், நான் தான் இங்கே இந்த போயிட்டு படிச்சுட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போடுறான். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சென்னையில் இப்படியே போய்ட்டு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி விட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவான். வீக்லி ஒன்ஸ் இந்த வீக்கெண்டு சென்னையில் ஊர் சுற்றணும் அப்படிங்கிற ஐடியா எதுவுமே இல்லாத ஒரு பையன். ஸோ 1 இயர் போகுது. அவங்க சொன்ன மாதிரி அடுத்த 1 இயரில் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு சிவியராக கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் டைம் அடுத்த 2 மாதமோ 3 மாதமோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணது டிசம்பரில். கரெக்டாக அந்த டிசம்பரில் தான் அந்த பையன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறான். அவன் பண்ண சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இவனோட ஆர்டிகல்ஷிப்பில் வந்து இருந்தான். ஓகேங்களா? அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பையன் தான். பட் இருந்தாலும் அவனுடைய பாஸ் அவன் வந்து பிடிக்கல, கார்னர் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செமினார் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ், ஐசிஏயில் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கு வந்து இவனை கூப்பிட்டு போகணும். அவங்க ஆஃபீஸருக்கு எல்லாருமே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இவனுக்கு மட்டும் டிக்கெட் போடவே இல்லை. இவன் என்ன அப்படின்னு போய் கேட்கும்போது, ஐயோ சாரிப்பா நீ மறந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. திருப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணா பின் வழியாக வந்து உள்ள வந்து பார்க்குறியா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறார். இவனுக்கு வந்து அதை இட் டுக்ஸ் இட் சீரியஸ்லி. ஸோ என்ன பண்ணான்னா, அவரோட சீனியர்ஸ்லாம் வந்து இல்லைடா நான் பார்த்துக்கிறோம், டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கி அந்த செமினார் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இந்த பக்கம் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இந்த பக்கம் இன்டர் முடிச்சுட்டு ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், 2 பேருமே எனக்கு வந்து சீனியர்ஸ் தான். இவன் நடுவில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் காலேஜ் முடிச்சு ஃபஸ்ட் இயர் ஆர்டிகல்ஷிப் இருக்க ஒரு பையன், இன்டர் எக்ஸாம் இன்னும் அப்ளை பண்ணாத ஒரு பையன். ஓகேங்களா? ஸோ இவன் நடுவில் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க ஆப்போசிட்டில் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியில், இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்குள்ள ஒரு டவுட் வருது, இவனுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, இவனுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. அந்த ஃபயரை ஏற்றி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பேர்கிட்ட கேட்குறான், அங்கே எப்படி நான் போய் உட்காந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொல்லணும், டி அதெல்லாம் கஷ்டம்டா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேப்பருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதில் செலக்ட் ஆகிட்டு நீ அங்கே போய் உட்காந்து பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் அதை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். 2 பேருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போகும்போது கூகுளில் சர்ச் பண்ணுறான் எங்கெங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுதுன்ட்டு. மதுரையில் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, அவங்க சீனியர்ஸ்க்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி மதுரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணா, நாங்கள் சேர்ங்கலாமா, நான் போய் அப்ளை பண்ணிட்டு மாட்டேங்க கேட்கும்போது இவங்களுக்கு வந்து இவன் ஏதோ சும்மா கேட்டான்னு நினச்சி இப்போ என்னன்னா சீரியஸாகவே கேட்குறானே. சரி அப்ளை தான் பண்ணி பாரு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்ன டாபிக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஒரு டாபிக் சொல்கிறான். இந்த டாப்பிக்காக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட சீனியர் ஃபைனலில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து, சரி நீ அப்ளை பண்ணுற, நானும் அப்ளை பண்ணுறேன், 2 பேரும் அப்ளை பண்ணுவோம், வேறு டாப்பிக்கில் அப்ளை பண்ணுவோம், யார் செலக்ட் ஆகிறாங்க 2 பேருமே செலக்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட சீனியர் வந்து செலக்ட் ஆகிறாரு, இவன் வந்து செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டாபிக், அது வந்து ஃபைனல் பண்ணுற ஸ்டூடெண்ட் பேச வேண்டிய ஒரு டாப்பிக்கை ஓவர் த நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறான். பட் இருந்தாலும் செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுன்னா, மதுரையிலேருந்து ஃபோன் வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச பேப்பர் நல்லா தான் இருந்தது, சில பாலிடிக்ஸ் சில விஷயங்கள் காரணமாக உங்கள் பேப்பர் வந்து செலக்ட் பண்ண முடியல, பட் வேறு ஒரு டாபிக் வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் தான் அதை ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இவனுக்குள்ளே இந்த எண்ணம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எண்டிங் அந்த பாஸ் அசிங்கப்படுத்தினாரோ அவர் முன்னாடி
அதே ஸ்டேஜில் நான் ஏறி நின்று பேசுறதை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்குள்ளே இருந்தது. நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரே நாள் நைட்டில் ஓகேங்களா, பாஸ் கிட்ட இது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் தெரியாது. சீனியர் என்னவோ அவர் வந்து ரூமில் இருக்காங்க. ஸோ இவர் வந்து கேட்குறான், இந்த டாபிக் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். பெரிய டாபிக் கிடையாது, ஃபைனல் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்னாலே அவ்வளோ ஈஸியாக கேதர் பண்ண முடியல, நீ எப்படி பண்ணுவோம், இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் போகுது நைட் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கான். மறுநாள் காலையில் அந்த சீனியர் வந்து எழுந்து வந்து, என்னப்பா தம்பி எப்பப்பா எழுந்து அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நக்கலை என்ன சொன்னான்னா, நான் தூங்கவே இல்லைண்ணா, நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்ற, தூங்கலைன்ற, என்னடா பண்ணியிருக்க எடுத்து காட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கே பயங்கர ஷாக். ஒரு நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் எப்படி இவ்வளோ பெரிய தீசிஸ் பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக். அதுக்கடுத்து அதை வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி அப்புறம் பவர் பாயிண்டில் போட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணி அவங்க சொன்ன டைம் மறுநாள் மார்னிங்கே வந்து அனுப்பிச்சிட்றான். பிகாஸ் என்னென்னா அவங்க கொடுத்த டெட்லைன் வந்து ஒரே ஒரு நாள் தான். ஸோ அந்த டெட்லைன்லேயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்றான். ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து செலக்ட் ஆகிடுறான். செலக்ட் ஆகும்போது தான் இன்னொரு இடி. அது என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன், ரொம்பவே அம்மாவுக்கு முடியல, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசுகிறான். அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, என்னை பற்றி கவலைப்படாது, எனக்கு தெரியும் என்ன இருந்தாலும் ஏதோ நடக்க போது எனக்கு தெரியும், பட் அதுக்காக உங்கள் லைஃப்பை நீ வந்து விட்டுறாது, உனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு இருக்கியா, இல்லை நீ எந்த அளவுக்கு வெறியாக இருந்தேன்னு எனக்கு தெரியும், நீ போ பேசிட்டு ஜெயிச்சுட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. December 30, 31, 2017 ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, மதுரையில் கான்ஃபரன்ஸ் இவன் வந்து போகணும். 2017 December 30, 31. ஸோ அந்த டேட்டில் அவன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிடுறான். மதுரைக்கு போகிறான். மதுரையில் ஃபர்ஸ்ட் டே கான்ஃபரன்ஸ் நடக்குது. அவன் வந்து பேசிடுறான். December 31 பேசிடுறான். December 31 நைட்டு என்ன ஆகுறான்னா, அங்கேருந்து கிளம்புறான். இவன் வந்து சென்னைக்கு வரல, ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ஹோம் டவுனுக்கு போகிறான். அவங்க அம்மா பார்க்கறதுக்கு போகிறான். அவங்க அம்மா கூடவே வந்து நெக்ஸ்ட் 10 days இருக்கணும்னு நினைக்கிறான். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி லீவ் கேட்டுறான். என்னால் இப்போ வர முடியாது சார், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. நான் பொறுக்க வந்து பயங்கர காண்டல் இல்லை பாஸ், அது என்ன அப்படிங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ சொல்லிவிட்டு இருந்துகிட்டே இருக்கான். January 14, 2018 அன்றைக்கி வந்து பொங்கல், இந்த போகி பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இட் இஸ் லைக் எல்லாருக்குமே அது செலிப்ரேஷன் பண்ணுற மூடு இல்லை. நான் அம்மா வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ 2018 January 16 அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர், கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அம்மா வந்து அந்த தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்றாங்க. அந்த தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு நான் கிளம்புறேம்மான்னு சொல்லிட்டு வந்தான். ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருப்பான். ஒரு பொண்ணில் நிறைய அங்கே ஆஃபீஸ் இருக்க பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணும். பட் அந்த பர்டிகுலர் பாஸ் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு, ஒரு பொண்ணு ஒரு பையனை பேசினாலே அது தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் அதை தப்பாக நினச்சி அவங்கள வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கார்னர் பண்ணி அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இருந்து பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது. இவன் எப்போ தான் என் சான்ஸ் கிடைக்கும் நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் அவரால் அதை தூக்க முடியலன்னா, அவரோட ஆஃபீஸில் மொத்தமாக 6 பார்ட்னர்ஸ். அந்த 6 பார்ட்னர்ஸில் ஒரு பார்ட்னர் கிட்ட தான் சைன் இருக்குது. அவர் சைன் பண்ணால் மட்டும்தான் என்ன ரிலீவ் பண்ண முடியும். பட் ஆனால் அவர் வந்து என் மேலே ட்ரஸ்ட்டும் பிலீஃபும் வச்சுருக்காரு. அதனால் அவர் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் இவர் வந்து இல்லை சைன் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் அவருக்கு. பட் ஆனால் அவர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அதனால் வந்து ரீசன் தேடிட்டு இருக்கோம், என்ன ரீசன் கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 18, 2018 மார்னிங் அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து தவறிட்டாங்க, கண்டிப்பாக வரணும் அப்படின்னதும் மொத்த உலகமே இருந்து போகுது. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஊருக்கு வந்து அங்கேயே இருந்துடுறான் மென்டாலிட்டி. ஸோ இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன், யார் ரொம்பவே முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தான் அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை அப்படிங்கிறது கரைஞ்ச அப்புறம் அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இங்கேயே இருக்கான். 10 days ஆகுது. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பாஸ் என்ன பண்ணாலும் அவங்களோட பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி பேசி, இவன் வந்து லாங் லீவ் எடுத்துட்டான், இவன் இனிமேல் நம்ம இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து அவனை ரிமூவும் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த லைஃப்காக போனானோ, எந்த லைஃப்பில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சானோ அது வந்து அப்படியே 0வாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரான், வேறு ஒரு சிஏ கிட்ட ஆர்டிகல்ஷிப் பண்ணுறான். 2019
18 ஃபுல்லாக போகுது, 2019 ஃபுல்லாக போகுது, 2020 கிட்ட வரும்போது கோவிட் டைம்ஸ் அது இது blah 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 நிறைய விஷயங்கள் வருது. அப்போது இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சி போய் 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி 2021-22 இந்த ரேஞ்சில் வந்து மேரேஜ் 2022 மேரேஜ் நடக்குது. 2023 அவங்க வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும். அது வரைக்கும் அவங்ககிட்ட பைக்கே கிடையாது. 2021 ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கலாம். 2021 ஒரு கார் வாங்கணும். 2022 மேரேஜ் ஆகுது. 2023 ஒரு குழந்தை பிறக்குது. 2024 அவங்க அம்மா அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயத்த உண்மையாக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம சொந்த வீட்டுக்கு போனதே இல்லை, வாடகை கூட கஷ்டப்பட்டு தான் கட்டின்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து உன்னால் மட்டும்தான் முடியும், நீ எப்போ வேலைக்கு போறியோ அப்போ தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு இருக்கிற டைமில். ஸோ அது வந்து அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அவன் வந்து ஒரு இடம் வாங்குறான். ஓனாக ஒரு ஃப்ளாட் வாங்குறான். ஒரு ஃப்ளாட் ஓகேங்களா, வேக்கண்ட் லேண்டை வந்து வாங்குறான். 2024 அவங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். 2025 அந்த வீட்டையும் கட்டி முடிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மிகப்பெரிய பர்சனுடைய ஒரு இன்ஸ்பைரேஷ்னல் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். பிறந்த அன்னைக்கு அடுத்த வேலை உணவுக்காக கூட வழியே இல்லாமல் அந்த உணவை சாப்பிட்டா தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் ஜஸ்ட் அழுதுகிட்டே பிறந்த பக்கம் யாருமே இல்லாமல் அழுதுட்டு பிறந்த ஒருத்தன். இவ்வளோ நேரம் அவனை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வந்துட்டேன். அவனுடைய பேர். அவன் பிறக்கும்போதும் கூட யாருமே இல்லாமல் அப்புறம் அவங்க அம்மாவோடைய லைஃப்பில் அவங்க தான் உலகமே அப்படின்னு இருந்து இன்றைக்கி அவனுக்குன்னு மேரேஜ் ஆகி ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து அவங்க அம்மாவுடைய கனவை நிறைவேற்றத்துக்கு எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் தான் அந்த பையன். ஸோ இது வந்து முழுக்க என்னுடைய இன்ஸ்பைரேஷனல் ஸ்டோரி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரேஷனல் ஸ்டோரி இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ நான் பேசின எல்லாமே என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எந்த ஒரு வீட்லேயுமே இருந்திருக்காது. பிகாஸ் இது வந்து என்னுடைய சொந்த வீடு. நான் சொந்த காசில் போட்டு கட்டின ஒரு சொந்த வீட்டில் தான் இப்போது நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ போன சண்டே தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். ஸோ பயங்கர கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் அடுத்தடுத்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்ததுனால என்னால் 4 days ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் 3 years கண்டினியூஸாக 4 to 5 days அந்த வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது. இப்போ தான் அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோடய அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இன்றைக்கி அவங்க இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோ ஏரில் போகும்போது நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஏரில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலியமாக என் அம்மா எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோ நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.